قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر وتمم بالخير. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. يأمرون بالمعروف وينهون عن المنكر. صدق الله العظيم وصدق رسوله النبي الأمين المتين الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. أو كما قال عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما امرئ من كل ما نوى. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் செய்கின்ற வல்ல ரஹ்மானை போற்றி புகழ்ந்து இந்த ஜுமாவுடைய பயானை ஆரம்பம் செய்கின்றேன். ஈருலகத்தின் சர்தார், கண்ணுக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இங்கு அமரக்கூடிய நம்மவர்கள் மீதும், இன்னும் இந்த ஜுமாவிற்கு வருகை தரக்கூடிய இஸ்லாமிய நல்லுள்ளங்கள் மீதும், பயானை கேட்கக்கூடிய தாய்மார்கள் மீதும், சகோதரிகள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற வாரம் தொழுகையை பற்றியும் தொழுகையுடைய தண்டனைகளை பற்றியும் இதோடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்த்தோம். இன்றைக்கு தலைப்பாகிறது பேசுவது எப்படி. இது எல்லாருமே அவசியமாக கடைபிடிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். பேசக்கூடிய முறைகள் எப்படி இருக்க வேண்டும், சுன்னத்தான முறையில் நாம் பேச வேண்டும். இதோடைய ஆதாபு, இதோடைய ஒழுக்கங்களை பற்றி நாம் நன்றாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி பேச்சு கூட, ஒரு மனிதனுடைய பேச்சு தான் உயரத்துக்கும் கொண்டு போகிறது. ஒரு பேச்சும் ஒரு மனிதனை தாழ்வு மனப்பான்மையை கொடுக்கக்கூடியது அந்த பேச்சு தான். யாருடைய பேச்சு இறைவனிடத்தில் உயர்வாக இருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்துச்சு, சஹாபாக்களுடைய பேச்சு முறைகள் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கு நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கிறது என்று நாம் மூன்றிலும் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். பேசுவது இனிமையாக பேசிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. பேச்சில் இனிமையாக, தன்மையாக, பொறுமையாக, மெல்லினமாக நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள் என்று ஹதீஸில் சொல்லப்படுகிறது. வீணான பேச்சுகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வீணான பேச்சின் மூலமாக பல பிரச்சனைகளும் பல குழப்பங்களும் நம்மளை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தேவை உள்ள விஷயத்தை மட்டும்தான் நாம் பேச வேண்டும். தேவையில்லாத விஷயத்தை ஒருபொழுதும் யாரும் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பேசவும் கூடாது. மார்க்க சம்பந்தமான விஷயம் இருந்தால் அவர்கள் கேட்டால்தான் அதை பேச முடியும். கேட்காமல் அதை பேசுகிறதுக்கு அனுமதியும் கிடையாது. இன்றைக்கி பேசக்கூடிய முறைகள், ஒரு தவறு இருக்கிறத எடுத்து சொல்லலாம். இது இஸ்லாத்தில் கூடாத ஒரு செயல், நாம் இதை செய்யக்கூடாது, இதை நாம் பேசக்கூடாது என்று எடுத்து சொல்கிறதுக்கு
அறியக்கூடிய அறிஞர்கள் மட்டும்தான் இதை பேச முடியும். எல்லாராலும் எல்லா விஷயத்தையும் பேசிவிட முடியாது. இப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்தது என்று அவருடைய மனைவி ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிப்பு செய்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கலாம் வார்த்தை எப்படி இருக்கிறது என்று கேட்டவுடனே அவருடைய கலாம் வாஸிஹ் தெளிவாக இருக்கும், அதை புரியக்கூடியவர்களுக்கு நன்றாக புரியும் என்று சொல்லப்படுகிறது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆன்மீகத்தை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல உபதேசத்தை மட்டும்தான் பேசுவார்கள். பிறருடைய குறைகளை பற்றியும் பிறருடைய தவறுகளை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச மாட்டார்கள். கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹுடைய வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தையாக இருக்கும். அவர்கள் மென்மையாக, ரொம்ப தன்மையாக, ரொம்ப அமைதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை வைத்து நம்முடைய பேச்சு எப்படி இருக்குது என்று சொன்னால், நம்முடைய குரல் உரத்த குரலில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், சப்தமிட்டு பேசிக்கொண்டிருக்கின்றோம், தேவையில்லாத விஷயத்தை நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம், வீணான விஷயத்தை அதிகமாக பேசிக்கொண்டு தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சொல்லப்போனால் புறம் பேசுகிறதுல முதல் இடத்துல நம்ம இருக்கோம். ஒருத்தருடைய அவதூறை பற்றி பேசக்கூடிய இடத்தில் முதல் இடத்தில் நாம் இருக்கிறோம். இந்த இடத்தில் ஒரு ஹதீஸை நாம் பார்ப்போம். புறம் பேசுவதன் மூலமாக ஒரு மனிதனுடைய ஆமால்கள் அனைத்தையும் வீணாக்கி விடுகிறது என்று நபிமொழியாக நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த பட்டியலில் ஈட்டுப்பாட்டம் சொன்னால், இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இஸ்லாமியர்கள் தான் முதல் இடத்தில் புறம் பேசக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புறம் பேசுகிறதை பற்றி குர்ஆனில் சொல்லும் பொழுது, யார் புறம் பேசுகின்றார்களோ, அவதூறு பரப்புகின்றார்களோ, இறந்து போன ஒரு சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிட விட ரொம்ப மோசமானவர்கள் என்று குர்ஆன் தீர்ப்பளிக்கிறது. எத்தனை நபர்களுடைய நாவில் நல்ல விஷயம் இருக்கிறதா என்று பார்த்தால் நல்ல விஷயம் பேசுவது கிடையாது. பொய் பேசுகிறதுல முதல் இடத்துல இருக்கிறோம், புறம் பேசுகிறதுல முதல் இடத்துல இருக்கிறோம். தன்னுடைய வார்த்தையை மாயாஜாலமாக பயன்படுத்தி என்னுடைய வார்த்தையை கேட்கணும் என்பதற்காக மனிதனை அடிமைத்தனமாக ஆக்கக்கூடிய நிலைமையும் இந்த சமுதாயத்தில் பார்க்கப்படுகிறது. அப்போ அந்த நாவு எப்படி இருக்க வேண்டும்? சுன்னத்தான விஷயத்தை மட்டும் பேச வேண்டும், அதபான விஷயத்தை மட்டும் பேச வேண்டும், இனிமையாக நீங்கள் பேசிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை ரொம்ப ஆழமான கருத்து உள்ள வார்த்தையாக இருக்கும். அதில் கேட்கக்கூடியவர்களுக்கு அது புரிதல் அதிகமாக ஏற்படும் என்று ஹதீஸில் நமக்கு சொல்லப்படுகிறது. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பேசுவார்கள் என்று அறிவிப்பாளர்கள் அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அனஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். அவருடைய கருத்து எப்படி இருக்கும் சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை பேசும் பொழுது 3 முறை அதை சொல்வார்கள். ஒரே வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை அதை ரிப்பீட் பண்ணுவார்கள், ரிப்ளை பண்ணுவார்கள். புரியக்கூடியவர்களுக்கு நன்றாக புரிந்துவிடும். இன்றைக்கு நாம் என்ன விஷயம் பேசினாலும் காது கொடுத்து கேட்கறதுக்கு தயாராக இல்லை மக்கள். நம்ம என்ன நினைத்துவிடும், இந்த ஆள் சரியில்லை, இந்த ஆள்கிட்ட பேசக்கூடாது, இந்த நிலைமை தான் நமக்கு வருகிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை 3 முறை ஒரே கருத்தாக இருக்கும், ஒரே சப்ஜெக்டாக இருக்கும், ஒரே விஷயமாக இருக்கும். அது புரியக்கூடியவர்களுக்கு மனதில் பதிவாகும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நாம் எவ்வளவுதான் பயான் செய்தாலும் உங்களுடைய உள்ளத்தில் போய் பதிவாக மாட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் உள்ளத்தாக மனசால் அதை கேட்பது கிடையாது. காது மட்டும்தான் கேட்கிறது, ஆனால் உள்ளத்தில் அது இறக்குவதே கிடையாது. இந்த இடத்தில் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம். ஈசா அலா நபியனா அலைஹிமுஸ் ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் ஒரு பாதை வழியாக சென்றார்கள். அந்த பாதை வழியாக செல்லும் பொழுது 3 இறந்து போனவருடைய தலைகளை தூக்குகின்றார்கள். ஒரு தலையை தூக்கி அந்த காதில் ஒரு பொருளை போடுகின்றார்கள். அந்த பொருள் என்ன செய்கிறது? காது வழியாக சென்று இன்னொரு காது வழியாக வெளியே வருகிறது. தூக்கி எறிந்து விடுகிறார்கள். தூக்கி எறிந்து விட்டார்கள். அப்பொழுது இன்னொரு தலை எடுக்கின்றார்கள்.
அதை போட்ட உடனே அது நேராக போய் காதுக்குள்ளே போய் நின்றுது. இதுவும் தேவையில்லை என்று சொல்லி அந்த தலையும் தூக்கி எறிந்து விடுகிறார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். மூன்றாவது முறை இன்னொரு தலை எடுத்து அது காதுக்குள் ஒரு பொருளை போடுகின்றார்கள். அந்த காதுக்குள் சென்று நேராக இதயத்துக்குள் இறங்குகிறது. இதுதான் என்னுடைய சமுதாயத்துக்கு தேவை என்று சொன்னார்கள். இதுதான் என்னுடைய சமுதாயத்துக்கு தேவை என்று சொன்னார்கள். இவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். முதலில் சொன்னார்கள், சில பேர்கள் ஒரு காது வழியாக கேட்பார்கள், இன்னொரு காது வழியாக அதை விட்டு விடுவார்கள். இந்த மாதிரி நபர்கள் என்னுடைய சமுதாயத்துக்கு தேவையில்லை என்று சொன்னார்கள். ரெண்டாவது, விஷயத்தை கேட்பார்கள், ஆனால் உள்ளத்தில் இறக்க மாட்டார்கள். விஷயத்தை கேட்டுக்கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள், ஆனால் அது உள்ளத்தில் இறக்க மாட்டார்கள். இப்படியாப்பட்டவர்களும் என்னுடைய சமுதாயத்துக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த மண்டோட தூக்கி எறிந்தார்கள். மூன்றாவதாக, அந்த காதில் போடக்கூடிய விஷயம் நேராக இதயத்தில் இறங்குகிறது. சில பேர்கள் காதில் கேட்ட உடனே உள்ளத்தில் இறக்கிக் கொள்வார்கள், அதன்படி அமல் செய்வார்கள். இப்படியாப்பட்ட சமுதாயம், இப்படியாப்பட்ட மக்கள் தான் என்னுடைய சமுதாயத்துக்கு தேவை என்று சொன்னார்கள். எத்தனை மக்கள் நம்ம பார்க்க முடியும்? வாரந்தோறும் நாம் பயான் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். எல்லாம் கேட்கக்கூடியவர்கள் நன்றாக கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறீர்கள். ஆனால் ஒரு காது வழியாக கேட்டு இன்னொரு காது வழியாக சென்று கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த சமுதாயத்தில் நீங்களாம் தேவையா என்று சொன்னால் பிரச்சனை தான் வரும், பிரச்சனைகள் தான் வரும். ஏனென்றால் சமுதாயத்திற்கு யார் தேவை? நல்ல விஷயத்தை கேட்டு அமல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த சமுதாயத்துக்கு தேவை. இதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு விஷயத்தை சொன்னார்கள் என்று சொன்னால் 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிப்பீட் பண்ணுவார்கள், ரிப்ளை பண்ணுவார்கள். அதை கேட்கக்கூடிய சஹாபாக்கள் அப்படியே கேட்டு அப்படியே நடப்பார்கள். அவருடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி நாம் மார்க்கத்துடைய அனைத்து செய்திகளையும் நாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் அந்த மார்க்கத்துடைய அடிப்படையில் நாம் வாழணும் என்ற எண்ணம் நம்மகிட்ட வரமாட்டேது. ஏன் அல்லாஹ் சோதிக்க மாட்டான்? ஏன் அல்லாஹ் பூகம்பத்தை கொடுக்க மாட்டான்? ஏன் அல்லாஹ் தஆலா அழிவை கொடுக்க மாட்டான்? எல்லா அழிவும் நம்மளை நோக்கி வந்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லா அழிவுகளும் நாம் தேடிக்கொண்டு தான் இருக்கிறோம். அந்த அழிவை விட்டு நாம் பாதுகாப்பு தேடணும் என்று சொன்னால் உள்ளத்தில் நல்ல விஷயத்தை இறக்கி அதன்படி அமல் செய்தால்தான் இறைவனுடைய ரிலா, அவனுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை எப்படி இருக்கும் சொன்னால், கல்லிமுன் நாசா அலா கத்ரி அகூலிஹிம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபாக்களுடைய அறிவுக்கு ஏற்றவாறு அவர்கள் பதில் கொடுப்பார்கள். இன்றைக்கு மனிதர்களே பல ரகமான மனிதர்கள் இருக்கிறார்கள். சில பேர் பிரில்லியண்டாக என்று சொல்வார்கள், சில பேர்கள் கோலை என்று சொல்வார்கள், சில பேர்கள் ஞாபக சக்தி உள்ளவர்கள் என்று சொல்வார்கள், சில பேர்கள் ஞாபகம் இல்லாதவர்கள் என்றெல்லாம் பேசும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கருத்து வார்த்தை எப்படி இருக்கும் சொன்னால், அறிவுள்ளவர்களிடத்தில் அறிவாக பேசுவார்கள், அறிவுள்ளவரிடத்தில் அறிவு திறமையாக பேசிக்கொள்வார்கள், அவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்துவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கம்மியான அறிவு உள்ளவர்களுக்கு அவர்களுடைய பாணியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபக சக்தி உள்ளவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்கள், ஞாபகம் இல்லாதவர்களுக்கு ஞாபகம் வர மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்கள். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? எல்லாத்திட்டையும் எல்லா விதமாக நம்ம பேசிக்கொள்கிறோம். அதே போல் ஒரு மனிதனுடைய ஆழமான சிந்தனை நம்மள்கிட்ட வரல. இன்றைக்கி ஒரு விவசாயிகள்லாம் ஒரு ஆஃபீஸரை பார்க்க போகிறாங்க. அந்த ஆஃபீஸர் இடத்துல போன உடனே விவசாயி என்ன படிச்சிருக்கான்? ஒன்றுமே படிக்க தெரியாது, பேச மட்டும்தான் தெரியும் விவசாயிகளுக்கு. அவர் போய் அம்தாரு இலா மதரின் இல சமாயி என்று ஒரு வார்த்தையை கொஞ்சம் அவருக்கு புரியாத பாஷையில் ஏதோ ஓதி காமிச்சார். விவசாயிகள்லாம் வெளியே வந்துட்டாங்க. மக்கள் கேட்குறாங்க, என்னங்க போய் பேசுகிறீங்க? அது ஏதோ ஓதிக்கிட்டு இருக்காரு, ஒன்றும் புரியலை. அவர் என்ன கேட்டார்? இன்ற வருஷம் உங்களுடைய தோட்டத்தில் எப்படி மழை பொழிந்தது, எப்படி பெய்ந்தது என்று கேட்குறாரு. கேட்குற முறை, அப்போ நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு எல்லாமே தெரியும் என்று நம்முடைய மொழியில் பேசினா அது கேட்கக்கூடியவர்களுக்கு புரியாது. கேட்கக்கூடியவர்களுக்கு எந்த மொழியில் பேசினா எப்படி அவர்களுக்கு புரியும், அந்த மாதிரியாக பேசிக்கொள்ளுங்கள் என்று தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான்
புரிய மாதிரி நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள். நமக்கு தான் இங்கிலீஷ் தெரியுது, நம்மளுக்கு தான் பிரான்ஸ் தெரியுது, நமக்கு தான் எல்லா மொழியும் தெரியுது, எல்லா மொழியிலும் நம்ம பேசிடலாம் சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. அவர்கள் வந்தவர்கள் எந்த மொழியை சார்ந்தவர்கள், எப்படியாப்பட்டவர்கள் என்று நம்ம யோசித்து சிந்தித்து தான் பேச சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கி நமக்கு தெரிந்தவாறு தெரியலாதவாறு நம்ம என்ன செய்கிறோம், எல்லா விஷயத்தையும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? தேவை இல்லாத விஷயத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், நீங்கள் தான் வெற்றியாளர்கள் என்று சொன்னார்கள். மண் சமத்த நஜா, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். யார் தன்னுடைய நாவை அடக்கமாக வைத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக கூறி காட்டுகிறார்கள். இன்றைக்கி நம்முடைய நாவு இருக்கிறது, நம்முடைய நாவு ரொம்ப மோசமானது, உள்ளதிலேயே ரொம்ப மோசமானது நாவு என்று தான் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த நாவை ஒரு மனிதன் அடக்கிக் கொள்கிறான் என்று சொன்னால் அவர்கள் வெற்றியாளர்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து சொன்னார்கள், உன்னுடைய நாவை தீமையான விஷயத்தை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 2 விஷயம் சொன்னார்கள். சொர்க்கத்துடைய சுப செய்தி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? 2 விஷயம். நரம்பு இல்லாத எலும்பு இல்லாத 2 விஷயத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். ஒன்று நாவு, 2வது மர்மஸ்தானம். இந்த 2ஐயும் யார் பாதுகாக்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கவாசி என்று சொல்லப்படுகிறது. இந்த 2மே நரகத்துக்கு இழுத்து செல்லக்கூடியது என்று சொன்னார்கள். நாவை நல்லபடியாக நல்ல விஷயத்தை பேசக்கூடியவர்கள் சொர்க்கவாசி. நாளை தீமையான விஷயம் பேசக்கூடியவர்கள், புறம் பேசக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள், பலா முசீபத்களை விட்டு பலா முசீபத் செய்யக்கூடியவர்கள், தீமை செய்யக்கூடியவர்கள், பொய் சொல்லக்கூடியவர்கள், கோபமாக பேசக்கூடியவர்கள், தக்கபர் பெருமை அடிக்கக்கூடியவர்கள், நீதம் இல்லாமல் நடக்கக்கூடியவர்கள், இப்படியாப்பட்டவர்களுடைய நாவு எப்படி இருக்கும்? அவர்கள் தங்கும் இடம் எதுவாக இருக்கும்? எல்லாம் தாங்களே யோசித்து பாருங்கள். இப்போ நாவு எவ்வளோ பாதுகாக்கிறோமோ, நாவை நல்ல விஷயத்தை மட்டும் பேசக்கூடிய நாவாக இருந்தால் அவர்கள் சொர்க்கவாசி என்று சொல்லப்படுகிறது. இதே போல் நாவை தீய விஷயத்தை பேசும் பொழுது அந்த நாவின் மூலமாக வரக்கூடிய விளைவுகள், ஏராளமான பிரச்சனைகள் இருக்க தான் செய்கிறது. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த நாவு தான். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு சுப செய்தி என்று சொன்னார்கள். நாவையும் மர்மஸ்தானத்தை யார் பாதுகாக்கின்றார்களோ அவர்கள் சுவனவாசி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அடுத்து இன்னொரு ஹதீஸை நாம் பார்ப்போம். ஒவ்வொரு நாட்களும் ஒரு மனிதனுடைய உடல் இருக்கிறதே, இந்த உடம்பு எழுந்த உடனே இந்த நாவை பார்த்து சொல்லுகிறது, நீ சரியாக இருந்தால் நாங்கள் சரியாக இருப்போம், நீ கொஞ்சம் கோணலாக போய்விட்டால் அடி வாங்கிறது நாங்கள் தான் என்று இந்த நாவு கூட இல்திஜா செய்கிறது, பரிந்துரை செய்கிறது. நீ அடக்கிய ஆள். நாவு பேசிட்டு உள்ளே போயிடுது, நாவு பேசிட்டு உள்ளுக்குள்ளே போயிடுது, ஆனால் அடி வாங்கிறது யார்? உடம்பு தான் அடி வாங்குது. அப்போ இந்த நாவு அடக்கம் மனிதர்களிடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். பிரச்சனைக்கு வரக்கூடியது இந்த நாவின் மூலமாக பல கொலைகளும் நடந்திருக்கிறது. இந்த நாவின் மூலமாக பல குடும்பங்களும் பிரியப்பட்டிருக்கிறது. இந்த நாவின் மூலமாக பல ஆபத்துகளும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இவ்வளோ பெரிய அந்த நாவு தான் ரொம்ப மோசமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ அந்த நாவு கூட ஒவ்வொரு நாட்களும் உடம்பை பார்த்து இல்திஜா சொல்லிக்கிட்டே இருக்கிறது, நீ சரியாக இரு, நீ சரியாக இரு, நீ சரியாக இருந்தால் நாங்கள் சரியாக இருப்போம், நீ கொஞ்சம் கோணலாக போனால் இங்கே நாங்களும் கோணலாக போய்விடும், எங்களுக்கு அதிகமான தொந்தரவை நீ கொடுத்து விடாது என்று ஒவ்வொரு நாட்களும் இந்த உடம்பு காலையில் எழுந்த உடனே நாவை பார்த்து சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்போ எத்தனை பேர் இந்த நாவு அடக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? அப்போ நாவு ஒவ்வொரு நாட்களும் இந்த நாவு என்ன சொல்கிறது? காலையில் எழுந்த உடனே நாவை பார்த்து சொல்லுமா, நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வை பயந்து கொள். ஏனென்றால் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் நல்ல விஷயத்தை மட்டும்தான் பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர்கள் தீய விஷயத்தை ஒருபொழுதும் அவர்கள் பேச மாட்டார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய பயம் நம்முடைய உள்ளத்தில் வரணும். அதற்காக தான் நாவில் நம்ம அல்லாஹ்வை அதிகமாக சதாவும் அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய நினைவில் இருக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய நாவாக நம்முடைய நாவு இருக்கணும். எத்தனை மக்களுடைய நாவில் என்னுடைய குடும்பத்தில் அப்படி ஆகிவிட்டது, என்னுடைய குடும்பத்தில் இவ்வளோ பகையாகிவிட்டது சொல்கிறோமா இல்லையா? சில பேர்கள் பேசுகிறத பார்த்தா நோட் பண்ணி வச்சிடறாங்க.
ஒரு காலத்தில் நீங்கள் இப்படி பேசுனீங்க, ஒரு காலத்தில் நீங்கள் அப்படி பேசுனீங்க. இதனால் எத்தனை குடும்பம் வீணாகி விட்டது. நல்ல விஷயத்தை கூட மெமரியில் வைக்கிறது கிடையாது. ஒருத்தர் பேசிட்டான்னு சொன்னால் அதை மெமரியில் நல்லா வச்சுக்கிறோம். அப்போ எவ்வளோ நம்ம பலசாலி. ஒரு நேரம் வந்து விட்ட உடனே அந்த நேரம் பேசக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்களா, அன்றைக்கி என்னை பற்றி இப்படி பேசிட்டீங்க, இப்படி நான் எல்லாம் நீ எப்படி வச்சுருக்கான்னு சொல்லி அதையே நாம் பேச ஆரம்பிச்சிருது. ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள், கேட்கக்கூடியவர்கள் கேட்டுக்கொண்டு தான் இருப்பார்கள். பேசக்கூடியவர்கள் எவ்வளோ பேசினாலும் அவர்களுக்கு நன்மை வந்து கொண்டு தான் இருக்கும். மறுபடியும் அவர்கள் அந்த கேள்வியை கேட்ட உடனே அவருக்கு வந்த நன்மையெல்லாம் அவருக்கு போயிடுது. அவருக்கு வந்த நன்மையெல்லாம் அவருக்கு பாஸ் ஆகி விடுது. அப்போ எவ்வளோ விஷயம். உலகத்தில் யார் விட்டு வச்சது கிடையாது. ரசூலுல்லாஹ் பேசாத சமுதாயமாக ரசூலுல்லாஹ் பேசுனாங்க. சஹாபாக்களை பேசாத சமுதாயம் சஹாபாக்களை பேசுனாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா பேசாத சமுதாயம் உமர் ரலியல்லாஹு தஆலா பேசுனாங்க. உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா பேசாத சமுதாயமாக உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா பேசினார்கள். இமாம்களை பேசாத சமுதாயமாக இமாம்களை பேச தான் செய்கிறார்கள். அப்போ யாரை தான் இந்த நாவு பேசாமல் விட்டுச்சு? இந்த நாவு எல்லாத்தையும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறது. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கல்லி முன்னாசா அலா கதிரி அகூலிஹிம், யாரிடத்தில் பேசும் பொழுது அவருக்கு அறிவாற்றல் உள்ளவர்களிடத்தில் அறிவாக நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள், அறிவில்லாதவர்களிடத்தில் அறிவில்லாத மாதிரி அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசிக்கொள்ளுங்கள் என்று தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த இடத்துல சுப செய்தியும் சொல்லப்படுகிறது. சொர்க்கத்தில் ஒரு அழகான மாளிகை அல்லாஹ் தஆலா கட்டி வைத்திருக்கின்றான். சொர்க்கத்தில் ஒரு அற்புதமான மாளிகை, சொல்ல போனால் கண்ணாடி மாளிகை. இந்த கண்ணாடி மாளிகையை பார்த்தா வெளியிருந்து பார்த்தா உள்ளே இருக்கக்கூடியவர்களை பார்க்கலாம், உள்ளவர்கள் வெளியுள்ளவர்களை பார்க்கலாம். அவ்வளோ அற்புதமான மாளிகை. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மாளிகை யாருக்கு கட்டப்பட்டது என்று கேட்டார்கள். அறிவிப்பாளர் ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாளிகை யாருக்கு கட்டப்பட்டது, யாருக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னால், நல்ல விஷயத்தை யாரெல்லாம் பேசுகின்றார்களோ அவர்களுக்காக சொர்க்கத்தில் கண்ணாடி மாளிகை அல்லாஹ் தஆலா தயார் செய்து வைத்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களுக்கும் கண்ணாடி மாளிகையை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஏன்னா இந்த கண்ணாடி மாளிகை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. உள்ளே இருக்கக்கூடியவர்கள் வெளியே தெரிவார்கள், வெளியே உள்ளவர்கள் உள்ளே தருவார்கள். இதுதான் இந்த மாளிகையை தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அப்போ இந்த கண்ணாடி மாளிகை நாம் அடையணும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? நல்ல விஷயத்தை பேசணும், தீமையான விஷயத்தை தடுத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தன்னுடைய நாவில் ரஹ்மானை பற்றியும் ரஹீமை பற்றியும் குத்தூஸை பற்றியும் அதிகமாக நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த நாவில் அதிகமான திக்ரு, இதே நாவில் அதிகமான குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, இந்த நாவின் மூலமாக அதிகமாக தஸ்பீ செய்யக்கூடியவர்களாக, இந்த நாவின் மூலமாக நன்மையான விஷயத்தை பேசக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாளிகை நம்ம அடைய முடியும். அடுத்து நாம் பார்ப்போம். அறிவிப்பாளர் சொல்லுகின்றார்கள், நல்ல விஷயம் பேசுவது கூட சதக்கா என்று சொன்னார்கள். நல்ல விஷயம் பேசுவது கூட சதக்கா. ரோட்டில் ஒரு கல் எடுத்து தூரமாக போடுறதும் சதக்கா, ஒரு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்கிறதும் சதக்கா என்றெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? நல்ல விஷயம் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ, நல்ல விஷயம் இங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ, இதுக்கெல்லாம் சதக்கத்துல் ஜாரியா, உங்களுக்கு சதக்காவாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். உங்களுடைய நன்மைகள் கூடிக்கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். உங்களுடைய மலக்குமார்கள் எழுதக்கூடிய அந்த பட்டோலையில் அதிகமான நன்மைகள் உங்களுக்கு கூடிக்கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ எவ்வளோ அற்புதமான ஒரு செய்தி. இங்கே நல்ல விஷயம் பேசுகிறதை விட அமைதியாக இருக்கிறது மேலு என்றும் ஒரு ஹதீஸில் சொல்லப்படுகிறது. நல்ல விஷயம் பேசுகிறதை விட அமைதியாக இருப்பது கூட மேல் என்று சொன்னார்கள். இன்றைக்கி நல்ல விஷயம் பேசக்கூடியவர்களை பைத்தியக்காரன் என்றெல்லாம் சொல்வார்கள். இது யார் சொன்னார்கள்? ரசூலுல்லாஹி சொன்னார்கள். நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடியவர்களை சூனியக்காரன் என்றெல்லாம் சொன்னார்கள். யாரை சொன்னார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னார்கள். நல்ல விஷயத்தை சொல்லக்கூடியவர்களை மஜ்னூன் என்றெல்லாம் சொன்னார்கள். எந்த அளவுக்கு சித்தரிக்கணும் அந்த அளவுக்கு நல்ல விஷயத்தை பேச வரக்கூடிய இந்த நபிகள் நாயத்தை கூட இந்த சமுதாயம் விட்டு வைக்கலன்னு சொன்னால் நம்மவர்கள் எப்படி விட்டு வைப்பீர்கள்? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அறிவிப்பாளர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நல்ல குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ நற்குணங்கள் இருக்கு. இதுக்கு அரபியில் சொல்வார்கள் அஹ்லாக் என்று சொல்வார்கள்.
இந்த நற்குணம் உள்ளவர்கள் நாளை மறுமை நாளில் என்னோடு இப்படி இருப்பார்கள் என்று 2 விரல்களை காட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி இருப்பார்கள்? இந்த 2 விரல்களை காட்டி என்னோடு இப்படி இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லி தருகிறார்கள். தீய விஷயங்களை பேசக்கூடியவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபொழுதும் நேசித்ததே கிடையாது. ஏனென்றால் தீய விஷயங்கள் மனிதரிடத்தில் இன்றைக்கு அதிகமாக தான் இருக்கிறது. ஆனால் அப்படியாப்பட்டவர்களே ரசூலுல்லாஹ் என்ன செய்யல? நேசிக்க மாட்டார்கள், அவர்கள் மீது பிரியம் பட மாட்டார்கள், அவர்களே அன்பும் காட்ட மாட்டார்கள் என்று எல்லாம் சொல்லப்படுகிறது. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரொம்ப ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், மனிதனுக்கு அதிகமான தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயம் அது நாவு என்று தான் சொன்னார்கள். அப்போ இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயம், அந்த நாவை கூட நல்ல விஷயத்தை தான் பேச சொல்கிறாங்க. இது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். இதன் மூலமாக மலக்குமார்கள் இருக்கிறார்களே, தீய விஷயங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு மலக்குமார்களும் பதிவு செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த மலக்கின் பெயர் தான் கிராமன் காத்திபின். இந்த கிராமன் காத்திபின் இந்த மலக்கை பற்றி சொல்லும் பொழுது, கிராமன் மலக்குகள் நன்மையை எழுதக்கூடியவர்களாக இருப்பார்கள், காத்திபின் மலக்கு தீமையை எழுதக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு ஹதீஸ்லையும் இப்படின்னு சொல்வார்கள், நன்மை செய்யக்கூடிய மலக்கு சொல்வார்களாம், தீமை எழுதக்கூடிய மலக்கை பார்த்து சொல்வார்களாம், கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க, கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்கள், இவர்கள் திருந்தி விடலாம், இவர்கள் பாவ மன்னிப்பு தேடி விடலாம், இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்காக இறைவனிடத்தில் இறை அஞ்சலாம், அவர்கள் தொழுது அல்லாஹ்விடத்தில் மன்றாடலாம் என்றெல்லாம் தடுப்பார்கள் என்று ஹதீஸில் சொல்லப்படுகிறது. தீமை விஷயம் எழுதக்கூடிய மலக்குமார்களுக்கு கூட நம்ம தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்று தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கி எத்தனை பேர் நம்முடைய மலக்குமார்கள் நம்முடைய பட்டோலையில் எழுதி கொண்டு தான் இருக்கிறார்கள். நம்முடைய நன்மைகள் அதிகமாக இருக்கிறதா, தீமைகள் அதிகமாக இருக்கிறதா, ஒவ்வொருத்தர்களும் தன்னுடைய மனதில் நினைத்து கொண்டாலே போதுமானது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் தீமைகள் தான் அதிகமாக பதிவாக்கப்படுகிறது என்று என்னுடைய உள்ளத்தில் தோன்றுகிறது. என்னுடைய உள்ளத்தில் அதிகமாக தோன்றுறது நன்மையோட தீமை தான் இன்னைக்கு மிகைத்து நிற்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, வகுல் ஜால் ஹக்கு வஸஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஜஹூகா, சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு சத்தியத்தின் பக்கம் வர்றதுக்கு மக்கள் தயாராக இல்லை. அசத்தியத்தின் பக்கம்தான் மனிதனுடைய வாழ்க்கையை முழுக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு காலத்தில் சத்தியம் வென்றே தீரும் என்று சொல்லப்படுகிறது. காலப்போக்கில் சத்தியம்தான் வெல்லும், உண்மைதான் வெல்லும், பொய் என்றைக்கும் அது வெல்லாது என்று சொன்னார்கள். அப்போ ஒவ்வொரு மலக்குமார்களும் நம்மளுடைய பதிவோட்டில் பதிவு செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, மா யல்ஃபிஸு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நம்முடைய நாவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் மலக்குமார்கள் கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்றைக்கி சிசிடிவி கேமரா போல ஒரு மனிதன் எங்கே செல்கிறான், எங்கே வருகிறான் என்றெல்லாம் ஒரு பொருள் காணா போனால் கூட அந்த சிசிடிவி கேமராவின் மூலமாக பார்க்கப்படுகிறது. இதே போல் நம்முடைய நாவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க, சிசிடிவி கேமரா மாதிரி என்ன செய்கிறாங்க, பதிவு செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ நம்ம பேசக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், நம்ம கேட்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதும், நம்முடைய கை செய்யக்கூடிய விஷயமாக இருக்கிறது, நம்முடைய கால்கள் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கிறது, எல்லாமே பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. இந்த பதிவு சமர்ப்பணம் செய்யக்கூடிய இடம் எது? கயாமத்துடைய நாள். அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனுடைய பதிவும் அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்படும். அதற்காக தான் சொல்லப்படுகிறது, தௌபா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று தான் சொல்லப்படுகிறது. அப்போ வீணான பேச்சு பேசக்கூடியவர்களுடைய நாளை கயாமத்து நாளுடைய கேள்வி கணக்கு ரொம்ப கடினமாகிவிடும் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கி எவ்வளோ பெரிய விஷயம். நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான நன்மையான விஷயம் இருக்கிறதா, தீமையான விஷயமாக இருக்கிறதா, இதுக்கு தீர்ப்பு நம்ம தான். இதுக்கு தீர்ப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது, வேறு யாருக்கிட்டையும் பார்க்க முடியாது. இப்போ ஒவ்வொரு விஷயம் பதிவாகி கொண்டு இருக்கிறது சொன்னால், அந்த பதிவை விட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? தௌபா செய்ய வேண்டும். நம்ம அல்லாஹ் நம்மளை படைத்த நோக்கத்தை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது நம்ம புரிவதே கிடையாது. வெறுமனே நான் பயான் சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது போல் ஒருத்தர் காது வழியாக போய் இன்னொரு காது வழியாக போயிடுச்சு. நான் விஷயத்தை சொல்லக்கூடியது சில பேர் என்ன செய்ய, ஒரு காது வழியாக கேட்டு இன்னொரு காது வழியாக போயிடுது. அப்போ நம்முடைய
நம்முடைய இஸ்லாத்துக்கு இப்படியாப்பட்ட நபர்களும் தேவையில்லை என்று தான் சொல்லப்படுகிறது. சில பேர்கள் காது வழியாக கேட்டு வச்சுக்கிடுவாங்க. சில பேர்கள் கேட்டும் என்ன செய்வார்கள்? உள்ளத்தில் இறக்குவதே கிடையாது, கேட்டுக்கிட்டே இருப்பார்கள், அவ்வளோதான், அமல் செய்வது கிடையாது. சில பேர்கள் கேட்டு அதை பண்ணி அமல் செய்வார்கள். இப்படியாப்பட்டவர்களும் இஸ்லாத்துக்கு தேவை. இப்போ இது நான் சொல்லலை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அப்போ அப்படியாப்பட்ட நபர்கள் இஸ்லாத்துக்கு யார் தேவை யார் தேவையில்லை என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் கலிமா சொல்லிவிட்டோம், ஆனால் அந்த கலிமாவுடைய வாழ்க்கை நம்மள்ட்ட இல்லாத ஒரே குறை தான். இன்னைக்கு பார்த்தோம் சொன்னால் சஹாபாக்களுடைய தொழுகை மண் தரையெல்லாம் தொழுதுருக்காங்க. எந்த விதமான சொகுசான வாழ்க்கை அவர்கள் வாழலை. இன்னைக்கு எல்லா சொகுசும் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நெத்தி அழுத்தாத அளவுக்கு, முட்டிக்கால் வலிக்காத அளவிற்கு எல்லா சொகுசாக, தேவைக்கு உழு செய்கிறது கூட சுடு தண்ணீர் தான். எல்லா தேவைகளும் உங்களுக்கு கிடைத்து கூட நீங்கள் என்ன செய்கிறது இல்லை, இறைவன் பக்கம் நீங்கள் வர்றதுக்கு தயாராக இல்லை. இப்போ நம்ம நம்மளுடைய நேரத்தையும் நம்முடைய காலத்தையும் அதிகமாக எதில் செலவு செய்கிறோம்? உலகத்தில் செலவு செய்கிறோம். நம்முடைய குடும்பத்துக்காக செலவு, அது இபாதத்து தான், இல்லைன்னு சொல்லலை. தன்னோட உறவினருக்காக சரி, இது இபாதத்து தான், இதுவும் குறை சொல்லவில்லை. எல்லாமே செய்து கொள்ளுங்கள். நமக்கு கொடுத்த ஒரு நேரம் இருக்கிறது, 5 நேரம் தொழுகை இருக்கிறது. டோட்டலாக கணக்கு பண்ணி பார்த்தோம் சார், 1 மணி நேரம் கூட வராது. அந்த 1 மணி நேரம் கூட ரப்புக்காக செலவு செய்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லை. அப்போ நம்ம எதற்காக நம்மளுடைய நேரத்தை வீணாக்குறோம்? குடும்பத்தை பார்க்கணும். பாருங்கள், இது பரக்கத்து தான், இபாதத்து தான் என்று தான் சொல்லப்படுகிறது. நம்ம ரப்புக்காக நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கினால் நம்முடைய கபர் பிரகாசமாக இருக்குமா இல்லையா? நம்முடைய மெஹஷரில் அல்லாஹ் தஆலா லேசாக்குவானா இல்லையா? நம்மளுடைய புல்சராத்துடைய பாலத்தை மின்னலோ வேகத்தில் போகலாம்ல? நம்ம அடையக்கூடிய அந்த ஏம் இருக்கிறது சொர்க்கம், அதை நிம்மதியாக அடையலாம்ல? அதுக்காக தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துக்கு எக்ஸாம் ஹாலாக நம்ம அனுப்பி வச்சிருக்கான். எக்ஸாம் ஹாலில் தான் உட்காந்துருக்கோம், எல்லாருமே எக்ஸாம் ஹாலில் தான் உட்காந்துருக்கோம். எக்ஸாம் முடிவுக்கு பிறகு வெற்றி, பாஸ் ஆகிவிட்டேன். பாஸ் எங்கே ஆகணும்? சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பாஸ் ஆகணும். அந்த பாஸ் ஆகிறதுக்காக தான் நம்ம எல்லாரும் தயாராக இருக்க வேண்டும். அடுத்து சொன்னார்கள், யார் அமைதியாக இருக்கின்றார்களோ, அமைதியாக இருக்கக்கூடிய தன்மை யாரிடத்தில் இருந்து சொன்னால் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க பேசும் பொழுது வாயில் கல்லை வச்சுக்கிறாங்களாம். ஏன் செஞ்சுக்கிறாங்க? வாயில் கல் இருக்குமா, தொழுகை நேரத்தில் மட்டும் அந்த கல்லை எடுத்து போடுவார்களாம். இப்போ எவ்வளோ விஷயம், எவ்வளோ கேட்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா இல்லையா? வாயில் கல்லை வச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். அவங்க சொல்லுவாங்களாம், என் நாவிலேருந்து ஏதாவது வீணான வார்த்தை வந்துடக்கூடாது, அதற்காக தான் கல்லை வச்சுருப்பேன்னு சொன்னார்களாம். யாரும் மனசு புண்படாத அளவுக்கு நான் பேசிடக்கூடாது, யார் மனசு வேதனை அளிக்கிற அளவுக்கு நான் பேசிடக்கூடாது என்பதற்காக தான் என்னுடைய நாவில் கல்லை வச்சுக்கிட்டு இருப்பேன்னு சொன்னார்கள். தொழுகை நேரத்தில் மட்டும் அந்த கல்லை எடுத்துக்கொள்வார்கள். அப்படியாப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கை இருந்துச்சு. அடுத்து பார்த்தோம் சொன்னால் ஹுஸ்னுல் இஸ்லாம், இஸ்லாமில் என்ன? இஸ்லாம் என்று சொன்னால் தீமையான விஷயத்தை விட்டு நல்ல விஷயத்தின் பக்கம் வர்றது தான் இஸ்லாம். நல்ல விஷயத்தை பேசுவது தான் இஸ்லாம். ஒரு ஹதீஸில் இப்படியும் சொல்வார்கள், 60 வருஷம் இபாதத் செய்யக்கூடிய நன்மைகள் கிடைக்கிறது என்று சொன்னார்கள். எத்தனை வருஷம்? 60 வருஷம். இப்போ இந்த 60 வருஷம் நன்மை செய்யக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னால், வீணான பேச்சை விட்டு யார் தவிர்க்கின்றார்களோ, அமைதியாக இருக்கின்றார்களோ, பொறுமையாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும், இந்த நன்மை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. நம்ம அடித்து போட்டால் கூட நம்ம நாவு சும்மா இருக்காது. அடித்து போட்டால் கூட நம்முடைய நாவு சும்மாவே இருக்காது, ஏதாவது ஒரு விஷயம் பேசிக்கொண்டு தான் இருக்கும். அதிகமாக கேலி செய்கிறதுல ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை இழக்கப்படுகிறது. அதே போல் ஒருத்தர் திட்டுகின்றார்கள், தீய விஷயத்தை யார் பேசுகின்றார்களோ அவர்கள் மீது சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டுவிடும் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு நரகம் வாஜிபாகிவிடும் என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், தீய விஷயங்கள் பேசக்கூடியவர்களுடைய நாவு எப்படி இருக்கிறதோ, நாளை மறுமை நாள் அல்லாஹ் தஆலா எழுப்பும் பொழுது நாயுடைய வடிவத்தில் அந்த தோற்றத்தில் அல்லாஹ் தஆலா எழுப்புவான் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். பேசுறது எப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ரசூல் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஒருத்தர் பேசும் பொழுது புன்னகையோடு நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள் என்று ரசூலா முதல் விஷயத்தை சொன்னாங்க. நெற்றிக்கு நெற்றியாக நீங்கள் பார்த்து பேசிக்கொள்ளுங்கள், அன்பாக பேசிக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் ரசூல் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறார்கள். பேசும் பொழுது சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், பெரியவர்கள் மீது அன்பாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இந்த முறையை ரசூல் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். பேசும் பொழுது கத்தி நீங்கள் பேசுகிறாதீர்கள். பேசும் பொழுது ரொம்ப கத்தி பேசிக்கிட்டே இருக்காதீங்க.
அடுத்து சொன்னார்கள், நீங்கள் பேசும் பொழுது கைத்தட்டுற மாதிரி, சில பேர் பேசும்பொழுது கை தட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நீங்கள் பேசிடாதீங்க. இதுவும் இஸ்லாத்தில் கூடாது. பேசும் பொழுது மூக்கில் கை வைத்து மூக்கை நோன்ற மாதிரியெல்லாம் நீங்கள் பேசிடாதீங்க. இதுவும் ஒரு மனிதனுடைய இழிவாக்கப்படும் என்று சொன்னார்கள். நல்ல விஷயத்தை மட்டும் நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள். பேசக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் காது தாழ்த்தி நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். பிறருடைய வார்த்தை நீங்கள் கேட்டால் உங்களுடைய வார்த்தை கேட்கறதுக்கு பல பேர்கள் இருப்பார்கள். யார் எதை சொன்னாலும் நம்ம என்ன செய்யணும்? கேட்டுக்கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். பேசக்கூடியவர்கள் பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது அது கட் பண்ணக்கூடாது. கத்திரிக்கோள் போல நம்ம என்ன செய்யக்கூடாது? கட் பண்ணி நம்ம விடக்கூடாது. இதெல்லாம் நமக்கு இஸ்லாத்தில் சொல்லப்படுகிறது. சில பேர் பேசுகிறாங்க சொன்னால் அது முழுமையாக கேட்டுக்கொள்ளுங்கள். இது இஸ்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது. சில பேர்கள் அப்படியே ஒரு மாதிரி ஏப்போட்டு மாதிரியே பேசுவார்கள், அப்படியே ஒரு மாதிரி சப்தம் விட்டு பேசுவார்கள். இப்படியெல்லாம் பேசாதீர்கள். அதே போல் அமைதியாக இருங்கள், நீங்கள் வெற்றி அடைந்து விடலாம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அடுத்து சொன்னார்கள், நம்முடைய பேச்சு நன்மையான விஷயத்தை மட்டும் பேசக்கூடிய நாவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அறியாமை காலத்தில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த குஃபார்கள் உடம்பில் ஆடை இல்லாமல் அவர்கள் பேசுவார்கள். அவர்கள் விசில் அடிப்பார்கள், அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைக்கு கை தட்டுவார்கள். இதே போல காபத்துல்லாவே வலம் வருவார்கள். இந்த மாதிரி பழக்கமெல்லாம் ரசூலுல்லாஹி மாற்றி அமைத்து கொடுத்தார்கள். அதே போல ரசூலுல்லாஹி நமக்கு என்ன மாற்றி அமைத்து கொடுத்தார்களோ, நம்ம எப்படி